வணக்கம் நண்பர்களே. 2025 செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி மிதுன ராசிக்கான பலன்கள். இந்த செப்டம்பர் மாதம் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாயினுடைய பெயர்ச்சிகள் இருக்கு. செப்டம்பர் 15க்கு மேல சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், சூரியனும் புதனும் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும், செவ்வாய் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பயிற்சி ஆகும். மாத ஆரம்பத்துல சூரியனும் புதனும் கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யறதுனால கிரகண அமைப்பும் இருக்கு. அதனால இந்த மாதம் எல்லா விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளை பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் முன்னோட்டம் விருந்து கேளிக்கைன்னு போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெறுமனே அழுகையும் சோகமாகவே இருக்கும். அதாவது இந்த மாத அமைப்பின்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே சரிசமமான வகையில அபரிவிதமாக வேலை செய்யும். எதுவுமே அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் தகற்ற மாதிரி தான் போகும். அது நல்லதோ கெட்டதோ அவங்கவுங்க சுய ஜாதக அடிப்படையில வேலை செய்யும். முடிஞ்ச அளவுக்கு மாதத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாதத்தின் பிற்பகுதிகள் எப்படியோ சமாளிச்சுக்கலாம். உலகளாவிய வகையிலும் இந்த மாதம் கொஞ்சம் சிக்கலைத்தான் கொடுக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல், அரசாங்கம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சலசலப்புகளுக்கு உள்ளாக்கப்படும். ஆனால் அவை அனைத்துமே சரியாக கூடியதுதான். பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்காது. அதனால மாதத்தின் ஆரம்ப காலகட்டங்கள்ல மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. இது பொதுவான விஷயங்கள் எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதுதான். மிதுன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் மற்றும் கேதுவோடு சஞ்சரித்து மாதத்தின் பிற்பகுதியில ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில சூரியன் உடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. ராசியில குருவனுடைய சேர்க்கை இருக்கும். தவிர மற்ற கிரகங்களுடைய நிலைகளும் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கு. ஆக மிதுன ராசிக்காரங்க மாதத்தின் முற்பகுதியில் ஒரு கலவையான விஷயங்களை பார்த்து வருவீங்க. மனசளவுல சில குழப்பங்கள், சந்தேகங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை பார்த்துட்டு வருவீங்க. ஆனா மாதத்தின் பிற்பகுதியில மனதுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ஏதோ ஒரு வகையில மனம் சந்தோஷம் தரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். கொஞ்சம் நிம்மதியா ரிலாக்ஸா இருக்க ஆரம்பிப்பீங்க. பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கொஞ்சம் சுமூகமான அமைப்புகளோடு செயல்பட்டு இருக்கும். மனசளவு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் என்பது அதிகரிக்கச்சு. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோபலம் உண்டாகும். ஏதோ ஒரு வகையில யாரோ ஒருத்தருக்கும் கொஞ்சம் உதவிகரமாக இருந்துட்டு வருவாங்க. எந்த ஒரு சிக்கலாகவும் பிரச்சனைகளாகவும் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு விஷயங்கள் மூலமாகவோ மனிதர்கள் மூலமாகவோ உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் தரக்கூடிய விஷயங்கள், சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஆக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தின் முற்பகுதிகள் மட்டும் கொஞ்சம் கலவையான அமைப்புகள் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதிகளில் சிறப்பான விஷயங்களை, சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக குடும்பத்துக்குள்ள சுப செலவுகள், விரயங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்துக்குள்ள மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்ப்பீங்க. குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஆடை ஆவண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் கூட ஏற்படும். சமீபகாலமாகவே மிதுன ராசிக்காரங்க இந்த குடும்ப சூழ்நிலைகளை பற்றி அதிகமாக சிந்தனைகள் இருந்துட்டு வருவாங்க. எங்க போனாலும் வந்தாலும் சரி குடும்ப நினைப்பு தான் முன்னாடி இருக்கும். குடும்பம் இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சு அதிகமான ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதம் பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்ங்க. குறிப்பா மாதத்தின் ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா குடும்ப விஷயங்கள், காரியங்கள் சுமூகமாகவே இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே ஒரு அனுசரியான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு பெற்றோர்கள், கணவன் மனைவி உறவுகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சாதகமாக இருக்கு. இவங்க வகையில் எதுவாக இருந்தாலும் மனசுக்கு போய்க்க முடியும். தேவைகள் பூர்த்தி ஆகும். மனதளவுல மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லா வகையிலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்பாங்க. தவிர உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் போது ஈகோ கொஞ்சம் தலை தூக்கம். ஆனாலும் சாதகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு உடன்பிறப்புகளோ குழந்தைகளோ சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. எல்லா விஷயங்களும் ஏற்றிக்கு போட்டியான விஷயங்களை தான் பார்க்க முடியும். பெரும்பாலும் இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற நிலைமை தான் போய்கிட்டு இருக்கும். ஆனாலும் சமாளிச்சுக்க முடியும். தேவைகள் பூர்த்தி ஆகும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி காரியங்களை செஞ்சு முடிக்கவும் முடியும். அதாவது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க உடன்பட்டு வரமாட்டாங்க. ஆனா காரிய சிறப்பு உண்டு. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் நன்மைகள் உண்டு. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கு. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும். மிதுன ராசிக்காரங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். கல்வி வித்தைகளுக்கான அனைத்து விஷயங்களுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகளையும் கொடுக்கும். ஆனால் மாதத்தின் முற்பகுதியை தவிர்த்துக்கங்க. மாதத்தின் பிற்பகுதியை பிடிச்சுக்கோங்க. உற்றார் நண்பர்கள் வகையில கலவையான அமைப்புகள் தான். சில நேரங்கள்ல உடன்படுவாங்க, சில நேரங்கள் உடன்பட மாட்டாங்க.
இப்போ யார் எப்போ எப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியாது. நேர காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மாறி மாறிதான் செயல்பட்டு வருவாங்க. ஆக உறவினர்கள் நண்பர்கள் வகையெல்லாம் எதையும் பொருட்படுத்தாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா சிறப்புகளை பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்களும் பேசி பெருசுபடுத்திக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் தேவையில்லாத சங்கடங்கள். ஆக இவங்க வகையில சூழ்நிலைகளை அனுசரிச்சு போய்க்கங்க, நன்மைகளை எதிர்பார்க்கலாம். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள்ல சிறப்புகள் உண்டு. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வீடு நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய விஷயங்கள், விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என அனைத்துமே எல்லா வகையிலும் ஒரு சுமூகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பாகப்பிரிவினைகள் போன்ற விஷயங்கள், சொத்துக்கள்ல வில்லங்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதிகளில் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா நன்மைகள் எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சொத்து சுகங்கள் வாகன விஷயங்கள்ல பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். அது சார்ந்த விஷயங்கள நன்மைகளும் சுமூகமான அமைப்புகளும் எதிர்பார்க்கலாம். தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான அமைப்புகள் தான். ஆனால் பெரிய அளவில் சங்கடம் இல்லாமல் ஒரு சுமூகமான நிலைகளை பார்க்க முடியும். சமகாலமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோகம் வந்து ஒரு விதமான சலனத்தன்மையோடய போய்கிட்டு இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த பிளான் பண்ணுவோம், நடக்கிறது ஒன்றா இருக்கும். வேற வழியே இல்லாம ஒரு விஷயத்தையும் சலிச்சுட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதம் பாத்தீங்கன்னா தொழில் வேலை உத்தியோக ரீதியாக விஷயங்கள் காரியங்கள் வழக்கமான நிலைகள் தான். பெருசா சலிப்பு தட்டாது எதா இருந்தாலும் சுமூகமாக பார்த்துக்க முடியும். பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வியாபாரம் தொடர்புடைய விஷயங்கள், வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு. எல்லாமே கொஞ்சம் அனுசரிச்சு வருவாங்க. உங்க சொல்படி விஷயங்கள் நடக்கும். உங்களால மற்றவங்க புரிந்து கொண்டு செயல்பட முடியும். மற்றவங்க சொல்லாமலே மற்றவங்களுடைய தேவை வந்து செயல்படக்கூடிய அமைப்புகள் மிதுனத்துக்கு உண்டு. ஆக தொழில் வேலை உத்தியோக ரீதியாக வழக்கமான நிலைகள் இருந்தாலும் காரிய சிறப்புகளை பார்த்து வருவீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்புகள் தான். பெருசா ஈடுபாடுகள் என்பது இருக்காது. இருந்தாலும் அதில் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் இருக்கும். மாதத்தின் முற்பகுதிகள் தேவைகள் பூர்த்தியாகும். மாதத்தின் பிற்பகுதிகளை சுப விரயங்கள் அதிகமா இருக்கும். நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் வரவும் செலவும் ஈக்குவலாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் சுமூகமான அமைப்புகள் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கொஞ்சம் மந்த நிலை என்பது ஏற்படும். அதாவது இந்த கடன் விஷயங்கள்லாம் மற்றவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த மாதம் கொஞ்சம் கேப் விடுவாங்க. அதாவது கொஞ்சம் டைம் கிடைக்கும். இந்த மாதத்துக்குள்ள முடிஞ்ச ஏதாவது சரி பண்ணிக்கோங்க. உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் நிதான வகையில செயல்படும். மாதத்தின் 30 கொஞ்சம் அலைச்சல் நிமிஷங்கள் எடுக்கத்தான் செய்யும். மாதத்தின் பிற்பகுதியில் சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். உடல்நலத்துல முன்னேற்றங்கள் ஏற்படும். மாதத்தின் 30 மட்டும் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் மற்றும் பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான அமைப்புகள் இதுல பெருசா எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. ஆனா இது சார்ந்த விஷயங்கள்ல வெளியில இருந்து சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்படும். நேரம் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஓவராலா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் முற்பகுதிகள் என்பது கொஞ்சம் கலவையான நிலைகளை தான் வேலை செய்யும். ஆனாலும் சமாளிச்சுக்க முடியும். மாதத்தின் பிற்பகுதியில பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். மனசளவுல ஒரு நிம்மதியும் அமைதியும் கொடுக்கொள்ளும். தேவைகள் பூர்த்தியாகும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.